என்பது விதை. அந்த விதை விருட்சமாக வளர்ந்த பொழுதுதான் மனிதன் இந்த மற்ற உயிர்களை தாண்டி இப்படி பெருசாக வந்திருக்கான்னா அதற்கு காரணம் அந்த சிந்தனை என்ற விதை விருட்சமாக வரும் பொழுது அது வருது. அந்த விருட்சம் என்பது என்ன? அதுதான் அறிவியல் தொழில்நுட்பமாக நான் பார்க்குறேன். இப்போ நாம் இந்த மேடையில் பேசலாம். பெரிய பெரிய பல ஆண்டுகளுக்கு முன்னால் கூட மொழி வந்துச்சு, பேசினாங்க. சாக்ரட்டிஸ் பேசியிருக்கலாம், அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இப்படி வரும் பொழுது இன்றைக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத மற்றவங்க வீட்டிலேருந்து கேட்க முடியும், நாளைக்கும் கேட்க முடியும். இங்கே நான் மெதுவாக பேசுகிறாலும் அங்கே கேட்க முடியும். அந்த வெளிப்பாடை கொண்டு வந்தது அறிவியல். இதே மாதிரி நிறைய துறைகளில் பார்த்தீங்கன்னா மனிதன் சிந்தித்திருக்கிறான். அந்த சிந்தனையை தாண்டி அவனுடைய ஓட்டங்கள், அவனுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பல்கி பெருகி வந்தது. உணவில் இருந்து அவன் போடும் உடை வரை, அவனுடைய செய்தி பரிமாற்றம், அவனுடைய பயணங்கள் என்று எல்லாம் தாண்டி இப்போ எப்படி இங்கே நாம் ஈரோட்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் போகிறதுக்கும் ஒரு பெரிய காலமாக நினச்சிருப்போம். இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் பூமியை சுற்றக்கூடிய அந்த இடத்துல அவங்க எப்படி திரும்பி வந்துடுவாங்களோ அப்படின்னு பெரிய அறிவியல் கூட்டம் அதற்கான முனைப்பில் இறங்குறது. அப்படின்னா இதெல்லாம் சிந்தனைகளை தாண்டி பல உயரங்களை தாண்டி அதை போகக்கூடிய அது வெளிப்பாடாக, சிந்தனைகளின் வெளிப்பாடாக அறிவியல் அப்படிங்கிறத நான் பார்க்க முயற்சி பண்ணுறேன். அதிலும் கூட நான் முதலாக 2009-10 நினைக்கிறேன், முதலாக என்னை மேடியேற்றி அழகு பார்த்தவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர் தான். அப்போ பேசும் பொழுது எப்படி அறிவியல் இல்லை, நான் தமிழில் படிச்சிருந்தாலும் அரசு பள்ளியில் படித்திருந்தாலும் எப்படி என்னால் வெளியேற்ற முடிஞ்சு அப்படின்னா சுய சிந்தனை என்பது நம்முடைய அறிவியலுக்கு தான் இருந்துச்சு. அதனால தான் அமெரிக்கக்காரங்கள் பல முறை போயிருந்தாலும், ரஷ்யாக்காரங்க பல முறை போயிருந்தாலும் கூட நம்ம சுய சிந்தனை அப்படிங்கிற அந்த ஒரு விதையை வைத்து நாம் மேலே போனதுனால மிக குறுகிய காலத்தில் மிக குறுகிய செலவில் நம்மால் நிலவில் இந்தந்த இடங்களில் நீர் இருக்கிறது என்பதை அறுதியிட்டு நம்மால் சொல்ல முடிஞ்சதுன்னா அதற்கு பின்புலமாக இருந்தது சுய சிந்தனை என்பதும், அந்த சுய சிந்தனைக்கு பின்புலமாக இருந்தது நம்முடைய தாய்மொழி கல்வி என்பதையும் நான் இந்த மேடையில் கொடுத்த மேடையில் உறக்க சொன்னேன். அதுதான் என்னுடைய முகவரியை உலகுக்கு காமிச்சது. திரு விஷ்ணுவர்தன் அவங்களுடைய புத்தகத்திலையும் கூட அதனுடைய அட்டைகளை காமிக்கிறாங்க. அந்த உள்ள புல்பு எடுத்ததையும் அவங்க சொன்னது அப்படின்னா, நான் என்னை நிலவு வரைக்கும் போனாலும் கூட என்னுடைய மொழி தான் என்னுடைய அதற்கான பலன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நான் எழுதுனது தான் அந்த புத்தகத்தில் அடையாளம் வச்சுட்டு எங்கூட அவங்க வந்தாங்க. அப்படி நான் எனக்கு முகவரி கொடுத்தது மொழி, அந்த மொழியினால் வந்த சிந்தனையினால் வந்த அந்த வெளிப்பாடுகள் தான் அறிவியல் கோட்பாடுகளாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இப்போ சொன்னாங்க இல்லையா, பெரியவர் சொன்னது அடுத்தது என்ன, அதே மாதிரி அப்படிதான் அடுத்தது என்ற அந்த வார்த்தை தான் திரும்ப கலாம் அவர்கள், அதாவது எவ்வளவோ வெற்றிகள், அதாவது அங்கங்கே பல செயற்கைக்கோள்கள் நாம் லான்ச் பண்ணியிருக்கோம். அதற்கு பின்புலமாக அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் என்னை பின்பற்றுங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். புத்தகங்களை பல முறை சொல்லியிருக்கிறேன், பிற இடத்துல எழுதியிருக்கிறேன். கலாம் அவர்கள் வெற்றியை கிடச்சிக்கிட்டு நான் வெளியும் பொழுது நீங்கள் இப்போ தொலைக்காட்சி கூட பார்த்துருக்கலாம், விஞ்ஞானிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, இதாக இருப்பாங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் உள்ளே போகும் பொழுது கலாம் இருப்பாங்க. கலாம் கை கொடுத்து கொண்டு கேட்ட எல்லா இடங்களிலும் கேட்ட கேள்வி, அது சந்திரயான் நிலவில் நீர் கண்டுபிடித்ததாக இருக்கலாம், மங்கள்யானை போனதாக இருக்கலாம், ஆதித்யாவை நோக்கி எங்கள் திட்டப்பயணங்களாக இருக்கலாம், எல்லா பயணங்களிலும் நான் கை கொடுத்த ஒவ்வொரு தருணத்திலும் கலாம் அவர்கள் கேட்ட கேள்வி, கை கொடுத்து பாராட்டினாரோ இல்லையோ, கை கொடுத்து சொன்ன முதல் வார்த்தை அடுத்தது என்ன அப்படிங்கிற வார்த்தை. அந்த அடுத்தது என்னங்கிற வார்த்தை தான் படிப்படியாக போய் இன்றைக்கு 75 ஆண்டுகளை கொண்டாடி முடித்திருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவில் மிக சிறப்பாக சில துறைகள் இந்தியா இருக்குது, உலகத்தரத்தில் முதல் வரிசையில் இருக்குது சொல்ல முடிஞ்சதுன்னா அதில் ஒரு துறையாக இந்தியாவினுடைய விண்வெளித்துறை இருக்குது. அப்படின்னா அடுத்தது என்ன அப்படிங்கிற நோக்கி போட்ட பயணங்கள் தான். ஏன்னா கிடைத்த வெற்றிகளில் அப்படியே நம்ம சோம்பி போகாமல் அடுத்தது என்ன அந்த கேள்விக்குறிகள் தான் அப்படி போயிட்டு இருக்குது. அந்த வகையில் நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு கலாம் இல்லை, இருந்தாலும் கூட பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக 2015ஆம் ஆண்டு நான் என்னுடைய அடுத்த வகைக்கு போயிருக்கும்போது அப்போ கலாம் அவர்களை கூப்பிட்டு நான் இந்த பணியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அவர் கேட்பார், அடுத்தது வருதாக இருந்துச்சு. ஆகஸ்ட் 15 2015 ஆகஸ்ட் 15ஆம் தேதி கலாம் அவர்கள் இஸ்ரோவுக்கு வருவதாகவும் அங்கே அந்த ஆண்டு விழா, அந்த சுதந்திர விழாவுக்கு கொடியேற்றிட்டு அவர் சிறப்பு விருந்தினராக இருப்பார். முடிஞ்ச பிறகு திரும்ப அவர் அடுத்தது என்னென்னு கேட்பார். அப்போ அடுத்தது என்ன அவர் கேட்கும் பொழுது அவருக்கு காண்பிப்பதற்காக
1 அல்ல 2 அல்ல 25 செயற்கைக்கோள்கள் வெவ்வேறு நிலையில் எடுத்துட்டு அவர் என்னென்ன கேட்பார், அடுத்ததை காமிப்போம், அடுத்ததை காமிக்கிறோம், அடுத்தது காமிக்கிறோம். கலாம் அவர்களே போதுமப்பான்னு சொல்ற வரைக்கும் 25 செயற்கைக்கோள்களை 4 அரங்குகளில் வைத்து ஒவ்வொன்றாக காண்பிக்க வேண்டும் என்ற ஆவலில் இருந்தேன். ஆனால் ஜூலை அவரை எடுத்துட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அன்றைக்கு போட்ட அந்த விதையில் விதைத்ததனால தான் திரும்ப அடுத்த 36 மாதங்களில் 30 செயற்கைக்கோள்களை இந்தியா நிறுவி இந்திய உலகத்தினுடைய முதல் கரைகள் அடிப்படையாக இந்தியாவை நாம் உருவாக்கணும். அப்படின்னா அதற்கு கலாம் கேட்ட அடுத்தது என்னதான். அப்படி அதே மாதிரி வந்த பொழுது 2018 பணி நிறைவு முடிஞ்சு வெளியே வந்தாலும் கூட திரும்ப கலாமினுடைய அந்த அடுத்தது என்ன அப்படிங்கிற வார்த்தை தான் திரும்ப சிந்தனையை உருவாக்கியது. அதனால தான் இன்னைக்கு உட்காரும் கூட பக்கத்தில் மருத்துவர் இருக்கார், அவர் கூட நான் பேசியிருப்பதும் கூட தஞ்சாவூரில் கொஞ்சம் நாளங்களில் பேசிகிட்டு இருந்தோம். பேசும் பொழுது அங்கே அறுவை சிகிச்சை நிபுணர்களுடைய மாநாடு, அந்த மாநாடுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாநாட்டு போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும், அதாவது அறுவை சிகிச்சை முறை அப்படிங்கிறத நம்முடைய மருத்துவர்கள் சிறப்பாக செய்கிறாங்க. இந்த முறை எங்கனால் செஞ்சது, இந்த முறை இது மாதிரி இருந்தால் அறுவை சிகிச்சையில் கூட பல முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளில் எந்தெந்த எடுத்துப்படலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் திரும்ப பார்த்தது வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய சாதனங்கள் வச்சுட்டு நாம் அறுவை சிகிச்சை செய்கிறோம், ஏன் நம்மளே செய்ய முடியாதா ஒரு கேள்வி எழுப்பணும். அந்த கேள்வியினுடைய அடுத்தது தான் இப்போ சமீபத்தில் தெரியும். நான் இதுவரைக்கும் 36 வருடங்களாக விண்வெளித்துறையில் இருந்தாலும் அங்கே கற்றுக்கொண்ட பாடங்களையும் அனுபவங்களை வைத்து அங்கேயே சோம்பி போகாமல் மருத்துவத்துறையிலும் ஏதாவது செய்ய முடியுமா என்ற அடுத்த கட்ட பணியில் இருந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக அறுவை சிகிச்சையை நம்முடைய மருத்துவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு உதவியாக இன்னொரு இயந்திர மனிதன் மாதிரி ஒன்று செய்வதாகவும் அதை நாங்கள் வெற்றிகரமாக செய்து இந்தியாவில் 50 இடங்களை நிறுவி அதையும் தாண்டி அறுவை சிகிச்சை நிறுவனம் இங்கே செய்கிறார். இங்கிருந்து பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பொது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கலாம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியினுடைய வயிற்றை அவர் மருத்துவர் செய்திருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்கி எப்படி நிலவில் இருக்கக்கூடிய பிரக்ஞானை நாம் இயக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய சென்னையில் இருக்கலாம், பெங்களூரில் இருக்கலாம், மும்பையிலையோ கல்கத்தாவிலையோ டெல்லியிலையோ இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர் அங்கிருந்து கொண்டே நம்ம கோதவாடி கிராமமோ ஈரோட்டை தாண்டி இருக்கக்கூடிய கிராமத்திலேயோ அங்கே கோடியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதாரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு அவர் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கும் பொழுது நம்முடைய விஞ்ஞானங்கள் விண்ணுக்கு மட்டுமல்ல நம்முடைய மண்ணுக்கும் உதவுமாறு செய்ய முடியும் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக, அதாவது சிந்தனை என்பது ஒன்று, சிந்தனையை தாண்டி சிந்தனையினுடைய விதைகள், அதை விதையாக நினைக்கிறேன். அந்த விதை விருட்சமாக வரும் பொழுது அது வெறும் வெளிப்பாடு தான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடுகளால் தான் மனிதன், மற்ற மிருகங்களெல்லாம் ஓடலாம், இன்னைக்கு மனிதன் பறக்கிறான். பறப்பது இங்கிருந்து ஒரு நகரத்துக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு கண்டம் விட்டு கண்டம் மட்டும் வருவதில்லை, இங்கே இருக்கக்கூடிய பூமியிலிருந்து நாளைக்கு நிலவுக்கும் போக முடியும் அப்படிங்கிற வகையில் நாம் 4 கால் பாய்ச்சலில் போகிறோம். அப்படின்னா அதற்கு காரணம் விதைகள், வெவ்வேறு வகையாக வந்த சிந்தனை. அந்த விதைகள் விருட்சங்களாக வளர்ந்தது அப்படி வந்துட்டு இருக்கு. இப்போ இதையெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கிறோமே, நம்ம 25வது ஆண்டுகளாக பேசுகிறோமே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தொடர்படுத்தி பார்க்க முயற்சி பண்ணுறேன். ஏன்னா 2016ஆம் ஆண்டு எனக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்த பொழுது அதை பாராட்டி ஸ்டாலின் குலசேகரம் அவர்களும் சகோதரர் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களும் ஒரு சென்னையில் விழா எடுத்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒரு இடத்துல பேசும் பொழுது இப்படி இனிமேல் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய புத்தக திருவிழா நடக்கக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழாவில் ஒரு நாள் அறிவியலுக்கு அறிவியலை மேலே எடுத்து கொண்டு போய், ஏன்னா அடுத்த நிலை அறிவியல் இருக்குது, அந்த அறிவியலை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் சிந்தனையுடன் தமிழில் படித்தவர்கள் அவர்கள் முதல் கட்ட அறிவியலாளராக இளம் அறிவியலாளர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். யார் பேரில் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படி பேசுவாங்க. 2 பேருக்கும் வெவ்வேறு நேரத்தில் அவங்க என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு பெங்களூர் கேட்டாங்க. 2 பேருக்கும் உடனே நான் சொன்ன பதில் ஜிடி நாயுடு அப்படின்னு சொன்னேன். ஜிடி நாயுடு பேரில் நம்ம 1 லட்சம் பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் சொன்னோம். அது அந்த வருஷத்தில் ஆரம்பித்து மிகச்சிறந்த ஒரு அறிவியலாளர் குழு, அது மாதிரி இருக்கக்கூடிய 40 வயதுக்கு ஏற்பட்ட இளம் விஞ்ஞானிகள்
நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவராக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த பரிசு கொடுத்து அவர் ஊக்கம் எடுத்து கொண்டு போகிறாங்க. இப்போ அது நடந்திருக்குது. இப்போ ஏன்னா நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும், இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம்பசமில்லை. நேற்றை என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் நாளை என்பது என்னவாக இருக்கலாம், இதனுடைய நீட்சியாக என்னவாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க முடியும். அந்த வகையில் இப்போ இதுவரைக்கும் இவ்வளவு சில பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, பரிசு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையில் புத்தக திருவிழா என்பதை தாண்டி எங்கேயுமே நடக்காத ஒன்று. புத்தக திருவிழா என்பதை தாண்டி இது மாதிரி அறிவியலாளர்களை ஊக்குவிப்பது, இளம் அறிவியலாளர்களை ஊக்குவிப்பது என்பது இன்னும் அதிகமாக அந்த சிந்தனை என்ற விதை அதை விருட்சமாக வரும்பொழுது அந்த விருட்சத்தினுடைய பலன்தான் அறிவியல் சொன்ன இல்லையா, அதை எடுத்து கொண்டு வருவதற்காக எடுத்த முயற்சி. இப்போ அதையும் தாண்டி அடுத்ததாக அவர்கள் என்ன செய்யணும் முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அடுத்தது என்னன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காகத்தான் இங்கே சொன்ன முயற்சி பண்ணுறப்போ அறிவியலாளர்களாக ஒரு அங்கம் உருவாக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி போகும் பொழுது என்னவாக இருக்கலாம்? ஒன்று, புத்தகங்கள் படிக்கிறோம், சிந்திக்கிறோம், நிறைய பேச்சரங்குகள் இருக்குது, அதுலேயும் நம்ம சிந்தனையாக பண்ணுறோம். இதையெல்லாம் தாண்டி என்ன செய்யலாம்? ஒரு அறிவியலாளர் ஊக்குவிக்கிறோம், இதையெல்லாம் தாண்டி என்ன செய்யலாம் என்ற பொழுது இன்னொரு பக்கம் சமுதாயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா முக்கியமாக இந்த அவை முதலிருந்து நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம், ஒரு காரணம், ஒரு அர்த்தம் இருப்பதை சரியாக நல்லா புரிஞ்சிக்க முடியுது. திரும்ப பெரியவர் சிவகாந்தர் பாரதி அவர்கள் தன்னுடைய 950வது வயதில் 100வது ஆண்டு விழாவின் நுழைவாயில் இருக்கக்கூடிய அவர் பேசும் பொழுது அந்த சிந்தனையோட்டத்தினுடைய வளத்தையும் இன்னும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு இளைஞனுக்குள்ள துடிப்பையும் என்னால் பார்க்க முடிஞ்சதுப்பா. இது ஒரு சிறு அடையாளம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்தியா, இப்போ இருக்கக்கூடிய தமிழகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் மனிதர்களுடைய வயது என்பது சராசரியாக 50-60 இருந்துச்சு. இப்போ 70, 80, 90 அப்படிங்கிறத தாண்டிக்கிட்டு இதையும் தாண்டி முதுமை என்ற அந்த பின்புலங்களையும் தாண்டி அதையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இன்று அவர்கள் சிறப்பாக சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வந்திருக்கிறது. மருத்துவத்தினாலேயோ சுகாதாரத்தினாலேயோ அவங்கள் வாழ்க்கை முறையினாலேயோ கண்டிப்பாக மனித வாழ்க்கை என்பது எப்படி ஒரு பக்கம் அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் உயர்ந்திருக்குதோ, அதே மாதிரி வாழ்வாதாரங்கள் உயர்ந்திருக்குதோ, அதே மாதிரி மனிதனுடைய நீண்ட காலம் என்பது வந்திருக்கு. இப்போ அதுவும் ஒன்று. ஏன்னா ஒரு காலத்தை சொல்லிட்டு இருப்போம், இளைஞர்களுக்கு நாம் பணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இப்படி வயதில் முதியவர்களாக இருந்தாலும் கூட சிந்தனையோட்டத்தால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அவர்களையும் நாம் கண்டிப்பாக பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ இதை ரெண்டையும் சேர்ந்து வருகும் பொழுது வயதில் முதியவர்கள் விஸ்டம் அப்படிம்பாங்க, வயதில் இளைஞர்கள் டைனமிக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது விவேகம் இருக்கும், வேகம் இருக்கும். இந்த வேகத்தையும் விவேகத்தையும் இணைக்க முடிஞ்சிச்சுன்னா அங்கே அறிவியலுடைய அந்த சந்தர்ப்பத்தை நான் பார்க்க முயற்சி பண்ணுறேன். எப்படி கலாமினுடைய அந்த ஒரு துடிப்பாக அடுத்தது என்னன்னு அவர் கேட்டார். ஏன்னா அவர் பண்ணும் பொழுது எஸ்எல்வி சிரிச்சு தான், அதுக்கடுத்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எஸ்எல்விங்கிற விதை இல்லாமல் பிஎஸ்எல்வியோ ஜிஎஸ்எல்வியோ மார்க் 3 வந்திருக்காது. அதனால் அவருடைய அறிவுரை என்பதை நாம் எடுத்துக்கிட்டு நம்முடைய வேகம் என்பதை கூட்டும் பொழுதுதான் நிலவில் இந்தியா நீரடிக்க முடிந்தது. முதலாக மற்ற எல்லா நாடுகளுமே பலமுறை தோற்றிருந்தாலும் கூட செவ்வாய் கிரகத்தை முதல் முயற்சியிலேயே வென்ற முதல் நாடாக நம்ம காமிக்க முடிஞ்சது. அதை தாண்டி அவர் கேட்கும் பொழுது நிலவுக்கு பண்ணிட்டு செவ்வாய்க்கு பண்ணிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அடுத்தது எங்களுக்கு நோக்க சூரியன் தான் எப்படி நான் குறிப்பாக சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல தெரிந்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது அவர்களுடைய சிந்தனை ஓட்டமும் வேகமும் விவேகமும் சேரும் பொழுதுதான் அந்த முனைப்பு வருது. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி கொண்டு வர முடியுமா பார்க்கும் பொழுது அதற்கான தளமும் இருக்கிறது. புரியுதா? விதை என்று சொன்னேன், விருட்சம் என்று சொன்னேன். விதைக்கும் விருட்சத்துக்கு இடையில அதற்கான தளமான இடம் மண் இருக்கணும். அந்த வகையில் சிந்தனை பேரவையில் இதுவரை வந்த ஓட்டங்களை சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கட்டம் வரைக்கும் சிந்தனை என்பதை எடுத்துட்டு அதை படிப்பு என்பதை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமாக இளம் அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சு அவர்களுக்கு ஊக்கம் என்று கொடுத்துவிட்டு இன்றைக்கு வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடக்கூடிய இந்த இடத்துல பாரதி விழா எடுத்தவர்கள், ராமானுஜருக்கு விழா எடுத்தவர்கள், புத்தகத்துக்கு திருவிழா எடுத்தவர்கள், இளங்கரைஞர்கள் கண்டுபிடித்தவர்கள் இது செய்துவிட்டு இன்னும் மாவட்டந்தோறும் போகணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இன்னும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கும் பொழுது திரும்ப இதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும்
ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அவங்க திரும்ப லட்சுமிகாந்தன் பாரதிகள் சொன்ன அந்த ஒளிகளை திரும்ப 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 ஒழிக்க முடியுமா? அடுத்தது என்ன என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடுத்தது என்ன என்று யோசிக்க முடியுமா? அவர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய அடுத்தது என்று யோசிக்க முடியுமா? இந்த அடுத்தது என்ன எல்லாமே சேர்ந்து வந்து அடுத்தது என்ன என்று மாநிலத்தில் ஒழுங்கி வைக்க முடியுமா? அப்படியான ஒரு அமைப்பை உருவாக்க முடியுமா? அந்த அமைப்பு சிந்தனை பேரவை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவியலாளர் அமைப்பாக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் நான் யோசிக்க முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு என்ன பட்ஜெட் போடணும், அந்த அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் போடுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் என்ன, இன்றைக்கு கல்வி எப்படி இருக்குது, இன்றைக்கு சுகாதாரம் எப்படி இருக்கிறது, இது எல்லாம் வச்சு அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் போடுறாங்க. அது பத்தாது. அதை தாண்டி அடுத்து என்ன நிகழப் போகிறது? ஏன்னா இளைஞர்களுக்கு பணி கொடுக்கணும் என்பது ஒன்று, இன்று நீண்டு கொண்டு வரக்கூடிய முதியவர்களையும் நாம் அவர்களுடைய செயல்திறன்மிக்க நாட்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியாக புரிஞ்சுக்கணும். முதியவர்களுக்கு உணவளிப்பதல்ல, ஸ்திரீகளுக்கு இது கொடுப்பதல்ல, அவர்களுடைய முயற்சிகளையும் எப்படி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த பாடம் மிக மிக சிறப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஜப்பான் ஒரு காலத்தில் சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜப்பான் ஒரு காலத்தில் எங்கேயோ இருந்துச்சு, இப்போ எங்கேயோ பாதாளத்துக்கு ஒன்று போயிட்டு இருக்குது. ஜெர்மன் அதே மாதிரியான அறிகுறிகளோட போயிட்டு இருக்குது. சைனா அதனுடைய அறிகுறிகளோட போயிட்டு இருக்குது. இது எல்லாம் காட்டுவது என்ன அப்படின்னா, வயது மூர்க்க இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைய அந்த பெருவந்த நாடுகள் கூட தொழிலில் முன்னேறியவர்கள், அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேறியவர்கள் கூட அவர்களால் ஈடுகட்ட முடியாமல் சறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடம் சொல்வது என்ன? திரும்ப திரும்ப சொல்வது, செவ்வாய் கிரகத்தை முதல் முயற்சியிலே வென்றோம் என்று சொன்னோம். எப்படி வென்றோம் என்று சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றவர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப ஏன் தோற்றார்கள் என்பதை சரியாக நாங்கள் புரிந்து கொண்ட ஒரே காரணத்தினால, மிக முக்கியமான காரணத்தினால நாம் முதல் கிரகத்தை ஜெயிச்சோம். அதே மாதிரி இங்கே எல்லாம் ஏன் தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ஜப்பான் ஏன் விழுந்தது? ஜெர்மன் ஏன் கீழே போயிட்டு இருக்குது? ஐரோப்பிய நாடுகள் ஏன் சறுக்கி கொண்டிருக்கின்றன? சைனா ஏன் சறுக்கத்தினுடைய அந்த முதல் கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு இந்தியாவின் நிலையும் அதை நோக்கி போகக்கூடாது இருக்குன்னா, இன்னைக்கு சிந்தனை பேரவையுடைய இருக்கக்கூடிய அந்த விதை, இன்றைக்கு விதைக்கக்கூடிய இடை முதலில் தமிழகத்தில் பலவட்டும். தமிழகத்தில் அடுத்த பட்ஜெட் வரும்பொழுது நம்ம அறிவியல் முன்னோட்டத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும், அறிவியல் சிந்தனை எடுத்து பார்க்க வேண்டும். அதற்காக இன்றைக்கு தமிழகத்தில் என்ன அறிவியல் இருக்குது, அடுத்தது என்ன இருக்கணும், அது இருந்துச்சுன்னா தான் அடுத்த கட்டமாக வரும் பொழுது இந்த வருஷம் மட்டுமல்ல, அடுத்த வருஷம் மட்டுமல்ல, ஏனென்றால் வரும் தலைமுறைகளும் கூட இருக்கக்கூடிய பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ளாம செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சிட்டு மற்றவங்கள தோல்விகளை பார்த்துட்டு உனக்கு முன்னால் தெரிஞ்ச தோல்விகளான ஜப்பான் தோல்வியையோ, சைனாவினுடைய தோல்வியோ, ஐரோப்பிய தோல்வியையோ கண்டுகொள்ளாமல் என்னை நீங்கள் வழிநடத்தியதால் எங்கள் சமுதாயம் கீழே போய்விட்டது அப்படிங்கிற ஒரு குறை இராமல் இருக்கிறோம்னா, இன்றைக்கு நாம் இன்றைய இடத்துல இருந்து சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாளைய கட்டத்திற்கு தேவையான அறிவியல்கள் என்ன, அந்த அறிவியலை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள போகணும். அந்த அறிவியல் என்பது வெறும் கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல, கண்டுபிடிப்புகளை தாண்டி இங்கே சொன்னாங்க இல்லையா, சிந்தனையோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் எப்படி சேர்த்துக்கொள்வது, அந்த சிந்தனை ஓட்டத்தின் வழியாக வரக்கூடிய அந்த நடைமுறைகளை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி கண்டிப்பாக அரசுக்கும் செய்ய வேணும்னு பலமுறை சொல்லியிருக்கிறேன். செய்யலை அப்படிங்கிறதுக்காக நாம் ஓய்ந்து விடக்கூடாது. நம்மாலும் முடியுமா என்று யோசித்து பார்த்தால் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று எடுத்து காமிச்சோம்னா சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம செவ்வாய்க்கு போக வேணாம், நிலவுக்கு போகணும், அங்கே போகணும் இல்லைன்னு சொல்ல இருக்க வேண்டியது தான். இப்போ சுனிதா வில்லியம்ஸே அங்கே பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதற்கு திரும்ப நாம் சொன்னது, சர்வதேச விண்வெளி மையத்தை நீங்கள் பூமியை சுற்றி வைத்துக் கொள்ளாதீர்கள், முடிந்தால் நிலவில் வையுங்கள் என்றும். எதுக்காக சொன்னோன்னா, பின்னைக்கு நகர்ந்த மாதிரி ஒன்று என்ன நடந்திருக்குது. இப்போது சுனிதா வில்லியம்ஸ் கொண்டு போயிட்டாங்க, ஆனால் கொண்டு போன அந்த வாகனம் திரும்ப வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அதனால் அவங்க சரியாக வரும் வரைக்கும் இன்னொரு வாகனத்தை சரியாக வரைக்கும் அது அவங்க வர முடியாது. இப்போ
இன்னொரு வாகனம் போகக்கூடிய நாட்கள் தள்ளி போகுது. அப்படி நாட்கள் தள்ளி போக அங்கே இருக்கக்கூடிய அந்த விண்டு சர்வதேச விண்வெளி மையம் இருக்கு இல்லையா, அது மெதுவாக கீழே வரும். திரும்ப அதை அந்த இடத்துலயே வச்சிருக்கிறோம்னா ஒவ்வொரு வருஷமும் 100 டன் எடையுள்ள எரிபொருளை நாம் அனுப்ப வேண்டியது இருக்கு. இப்போ நினைச்சு பாருங்களேன், அவங்கள கொண்டு வருவதற்காக நாம் பணி அனுப்புவதா, அல்லது இருக்கக்கூடிய விண்வெளி கல்லன் அது அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எரிபொருள் அனுப்புவதா, எதை அனுப்புவது என்பது பெரிய ஒரு போராட்ட சூழ்நிலை இருக்குது. இதை தாண்டி நாம சொன்னது நிலவிலேயே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அங்கே போனோம்னா அங்கே போவதும் வருவது மட்டும்தான், மற்றதையெல்லாம் அங்கேயே செஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சிறு காரணமாக நம்ம சொன்னோம். அதே வகையில் அதுக்கு யோசனை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நம்ம ஊர்லேயே இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம நிறைய செயற்கை நுண்ணறிவு வருதுங்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு, அதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், இதை நோக்கி நிறைய மாணவர்கள் போகிறாங்க. ஆனால் முக்கியமாக என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய விவசாய மண்களில் அதாவது என்னுடைய பையன் இருக்கான்னா என்னுடைய பையன் இன்னொரு சயின்டிஸ்டாக நினைக்கலாம். டாக்டர் இருக்கிறாருன்னா டாக்டருடைய பையன் அவருடைய பையனோ பொண்ணோ டாக்டராக நினைக்கலாம். ஒரு லாயர் அவங்களுடைய பொண்ணு மகன் டாக்டராக இருக்கலாம். ஆனால் சரியாக சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்கும் தேவையானது சிந்தனை வேணும், படிப்பு வேணும், எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் தேவையானது உணவு. அந்த உணவை கொடுக்கக்கூடிய விளைநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் என்னுடைய மகனும் மகளும் விவசாயியாக திரும்ப அடுத்த தலைமுறை வளர வேண்டும் என்று யாராவது முயற்சிக்கு இருப்பதில் இல்லை இல்லையா? அப்படி இல்லாமல் அங்கே அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றால் திரும்ப அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி விண்வெளித்துறையிலும், எப்படி கணினித்துறையிலும், எப்படி மருத்துவத்துறையிலும், எப்படி மற்ற ஊடகத்துறை எல்லா இடத்திலும் வந்துச்சோ அதை விட கொஞ்சமும் குறைவில்லாமல் நம்மால் விவசாயத்தில் நம்முடைய விண்வெளித்துறையை கொண்டு போக முடிஞ்சிச்சுன்னா, விஞ்ஞானத்தை கொண்டு போக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக செய்ய முடியுமா என்பதில் கடந்த 4 வருடங்களாக என்ன விண்வெளித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட திரும்ப மாணவர்களுடன் சேர்ந்து, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பல இடங்கள் சொல்லியிருக்கு, தெரியாமல் இருந்திருக்கலாம், இருந்தாலும் கூட அங்கே 2 வகை நடக்குது. ஒன்று, அந்த எப்படி நான் இங்கிருந்து முதலாக பெங்களூருக்கு போகும் பொழுது அங்கே மிக சிறிதாக செலவில் தான் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் இருந்துச்சு. மிக ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்கோல் இருக்குன்னா அது 2 செட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த 400-500 ஏக்கர்களில் நம்முடைய பின்புலங்கள் அங்கே உருவாக்கிட்டோம். அதனால அங்கே வருவதற்கு ஒரு காலத்தில் ஒரு 200 பேர், நான் இளங்கோலாம் அங்கே போகும் பொழுது ஒரு 200 பேர் 250 பேர் எடுக்கணும் அப்படின்னாங்கன்னா 1500 பேர் கோயம்புத்தூரில் ஒரு இது மாதிரி அமைப்பு கொண்டு வந்தேன். அந்த அமைப்பு கொண்டு வர முடியுமான்னு பயிற்சி பண்ணுறேன். அதாவது சிந்தனை பேரவை அப்படிங்கிறது அங்கங்கே இப்போ வருஷம் நடக்கிறாங்கன்னா அதில் ஒரு நாள் அறிவியல் கருத்தரங்காக, முழு அறிவியல் கருத்தரங்கு என்பது என்ன வருது, இப்போது நாம் என்ன செய்தோம் என்பதை, நான் என்ன படித்தேங்கிறத அவங்க சொல்ல போகிறதில்ல, என்ன செய்ய போகணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறதில்ல, என்ன செய்திருக்கிறார்கள் அந்த வருடம், அதுக்கு 4 வருடம் ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதை கண்டுபிடிப்பு நீங்கள் அங்கே அப்போ பார்த்துருக்கலாம், சிறு குழந்தைகள் சொல்வதாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் முழு கண்டுபிடிப்பாக அது முழுதாக அங்கே போய் சேர்ந்துருக்குது. அப்படிதா அப்படி இருக்கக்கூடிய ஒரு இளம் விஞ்ஞானிகளுக்கு நாம் பரிசு கொடுக்குறோம். அதை தாண்டி பரிசு கொடுப்பதையும் தாண்டி அவர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே கருத்தரங்காக அவர்கள் சொல்ல முடிந்தால், ஏன்னா இது மாதிரியான ஒன்று ஆங்கிலத்தில் நடக்கிறது, வெளிநாட்டுக்கு நடக்குது, நம்ம பல்கலைக்கழகம் அப்படி தான் நடக்குது. ஆங்கிலத்தை தாண்டி நம்முடைய மொழியில் நாம் செஞ்சோம்னா 2 வகைகள். ஒன்று, அந்த கருத்தரங்களை அவர்கள் செஞ்சதை அவங்க சொல்கிறாங்க, படித்ததை சொல்லலை, இன்னும் எங்கேயும் இருக்கிறத சொல்லலை. 2வது, இதை தாய்மொழியில் சொல்கிறார்கள். இந்த தாய்மொழியில் சொல்லும் பொழுது அடுத்தது மண்ணுக்கு எப்படி சேரும் அப்படிங்கிறத நம்முடைய சகோதரர்கள் கேட்டு தெரிந்துக்க முடியும். இதனால் 2 நடக்குது. ஒன்று அங்கீகாரம், இன்னொன்று என்னாலும் அது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அங்கே இருப்பவர்களுக்கு உருவாக்க முடியும். இதை செம்மொழி மாநாட்டில் பல நாளுக்கு முன்னே பண்ணால் இந்தியா உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை, விவசாயம் முதல் விண்வெளி வரை தமிழில் படித்தவர்கள் 30 அறிவியலாளர்களை கொண்டு வெவ்வேறு துறைகளில், விவசாயம் முதல் விண்வெளி வரை வெவ்வேறு துறை, அமெரிக்கா வரை ஆஸ்திரேலியா வரை வெவ்வேறு இருப்பவர்களை கொண்டு 30 பேரை கொண்டு அவர்கள் தாய்மொழியில் படித்த அவர்கள் தாய்மொழியில் நான் இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்லும் பொழுது அந்த சுயசிந்தனையுடைய வெளிப்பாட்டால் அவர்கள் உலக அளவில் விவசாயம் முதல் விண்வெளி வரை எப்படி போனாங்க அப்படிங்கிறத ஒரு முறை காமிச்சோம். இது திரும்ப காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். பல காரணங்களால் முடியாமல் போயிடுச்சு.
அநேகமாக 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய சிந்தனை பேரவையில் நான் எடுத்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய வகையில் வந்தது என்ன அப்படின்னா, இளம் அறிவியலாளரை கண்டுபிடித்து பரிசு கொடுப்பதை தாண்டி இன்னும் மேலும் இளம் அறிவியலாளர்கள் உருவாக்க வேண்டும். மண் சேர்ந்த கண்டுபிடிப்புகளுக்கான இளம் அறிவியலாளர் ஊக்குவிக்க வேண்டும். அந்த ஊக்குவிப்பு அவர்களை மட்டுமல்ல, அந்த ஊக்குவிக்கக்கூடிய தளமாக சிந்தனை பேரவை இருக்க வேண்டும். சிந்தனை மட்டுமல்ல, செயல் பேரவையாகவும் இருக்க வேண்டும். சிந்தனையில் அடங்குவதில் சிந்தனை ஒரு விதை விருட்சமாக வர வேண்டும். அந்த விருட்சத்தினுடைய வெளிப்பாடுகள் அறிவியல் தொழில்நுட்ப வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அந்த வெளிப்பாடுகள் மண் சேர்ந்த கண்டுபிடிப்புகளாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய சுய சிந்தனையில் நம்முடைய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் படித்தவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற வீரியமான நம்பிக்கை கொண்டவன் நான். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்க முடிந்தால் கண்டிப்பாக செய்ய முடியும். 25வது ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் திரு லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் சுதந்திர இந்தியா நோக்கி போய் வெளியில் வளர்ந்த அவர்களுடைய வெளிப்பாடாக சொன்னதை வச்சுட்டு 75 ஆண்டுகள் கடந்த இந்தியாவிலிருந்து இன்றைக்கு நாம் பேசும் பொழுது அடுத்த கட்டமாக நாம் செய்ய வேண்டியது சிந்தனை என்பதை கடந்து செயல் வீரர்களாக செய்ய வேண்டிய மாற வேண்டிய ஒரு அவசரம் இருக்குது, அவசியம் இருக்குது. இல்லைன்னா எங்கேயோ போன ஜப்பான் மாதிரியோ, திரும்ப வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சைனா மாதிரியோ, ஐரோப்பா மாதிரியோ இந்தியா இல்லாமல் நாம் கனவு கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவாக கண்டிப்பாக உயர வேண்டும் என்றால் கனவுகளை தாண்டி கனவுகளுக்கு செயல்களுக்கு வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அவசியத்தை நோக்கி நாம் நடக்க வேண்டிய அவசரம் இருக்குது. அந்த அவசியத்திலும் அவசரத்திலும் கண்டிப்பாக மக்கள் சிந்தனை பேரவை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட நாடுகளும், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்ட அமைப்புகளும், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்ட தனி மனிதனும் தான் இன்று கருதப்படுகிறான். வரலாற்றினுடைய பக்கங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு வந்திருக்குல்ல, நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த ஆப்பிள் விழுந்தது ஒரு வாய்ப்பு என்பதை ஒரு தனி மனிதன் பார்த்தான் இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு நம்ம முன்னால் வீழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எழ வேண்டும் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா, இது ரெண்டும் சேர்த்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு. நாம் அந்த வீழ்ச்சியை பார்த்து புரிஞ்சுக்கணும். அந்த வீழ்ச்சியை பார்த்து புரிஞ்சுட்டு சிந்தனையை தாண்டி செயல்திறனுக்கு போகணும். அந்த இடத்துல 25வது ஆண்டு விழா இன்று இந்த இடத்துல வந்திருக்குது. லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் அடுத்தது என்ன என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த கேள்விக்கான பதிலாக கண்டிப்பாக நம்மாலும் செய்ய முடியும், செய்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்திலிருந்து எங்கேயோ கோதவாடி கோடி கிராமத்தில் இருந்த நான் இன்றைக்கு ஓரளவு அறியப்பட்டிருக்கிறேன் என்றால் அடுத்தது என்ற கேள்விகளுக்கு அங்கெங்கே தனி மனிதனாக நான் விடை காண முயன்றதால் இங்கே இருக்கிற கண்டிப்பாக இந்தியாவும் அடுத்தது என்னங்கிற பதிலை ஒவ்வொரு தனி மனிதன் மனதிலும் விதைத்து அந்த விதை சிந்தனையை தாண்டி செயல்களாக வரும் பொழுது நாம் செய்யக்கூடிய தூரங்கள், செய்யக்கூடிய செயல்கள், போகக்கூடிய தூரங்கள் நிறைய இருக்குது. அதில் நாம் நிறைய செய்ய முடியும். மண்ணிலிருந்து விண்வரை எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கிற வாய்ப்புகளை நாம் நம் கையிலே ஏந்த முடியும். அதுதான் வளர்ந்து வரும் இந்தியாவிற்கான ஒரு முனைப்பாடாக பார்க்கிறேன். 140 கோடி 150 கோடி அப்படின்னு கோடிகளில் நம்முடைய மக்கள் தொகை போகும். 60 70 80 90 என்று வயோதிகம் வந்து கொண்டு தான் இருக்கும். எல்லாவற்றையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு அந்த சிந்தனை ஓட்டத்தையும் சரிதாக எடுத்துக்கொண்டு வயோதிகத்தின் அனுபவத்தையும் இளைஞர்களுடைய துடிப்பையும் சரியாக இணைத்து செய்யும் ஒரே பாலமாக நம்முடைய சிந்தனை பேரவை என்ற இந்த விதை ஈரோடு உலகிற்கே விதைத்த இடம். அந்த விதைத்த இடத்திலிருந்து இன்று ஆரம்பித்தால் கண்டிப்பாக நம் முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும்.